அமெரிக்கா முன்னின்று ஏற்படுத்திய போர் நிறுத்தம் காசா மீதான இஸ்ரேலின் குண்டுவீச்சையும் அழிவையும் முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஆனால் போர் நிறுத்தம் துவங்கிய பிறகும் கூட இஸ்ரேலின் தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 1300 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் காசாவின் 65% நிலப்பரப்பை இஸ்ரேலின் படைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன. பள்ளிகளும் மருத்துவமனைகளும் மூடப்பட்ட நிலையில் அங்குள்ள 20 லட்சம் மக்களில் பெரும்பான்மையினர் இடிபாடுகளுக்கிடையே கூடாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் முகாம்களில் வாழ்கின்றனர். நிவாரண உதவிகள் தொடர்ந்து கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஹமாஸ் இயக்கம் தனது ஆயுதங்களை முதலில் துறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி காசாவின் மறுசீரமைப்பு பணிகளை இஸ்ரேல் தடுத்து வைத்துள்ளது. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமைதி வாரியம் முன்மொழிந்த 15 அம்ச திட்டத்தின் ஒரு பகுதியாக படிப்படியாக இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறப்படுவதற்கு ஏற்ப அமெரிக்க ஆதரவு பெற்ற பாலஸ்தீன தொழில்நுட்ப வல்லுநர்களின் கண்காணிப்பில் தனது கனரக ஆயுதங்களை பாதுகாப்பாக விட்டு வைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டது. ஆனால் அதனை ஏற்க இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மறுத்துவிட்டார். 15 அம்ச ஆவணத்தை இஸ்ரேல் நிராகரிப்பதாக கூறிய அவர், ஹமாஸ் தனது கனரக ஆயுதங்கள், இலகுரக ஆயுதங்கள் என அனைத்து ஆயுதங்களையும் துறக்கும் வரை படைகள் வாபஸ் பெறப்படாது என்கிறார். இஸ்ரேல் ஹமாஸின் ஆயுதங்களை களைவதோடு பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் தொடர் உயிர் பலிகளையும் பொருட்படுத்தாமல் காசாவை முற்றிலுமாக தன் வசப்படுத்துவதிலேயே தீவிரமாக உள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை வழக்கையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டையும் திரு நெத்தன்யாகு எதிர்கொண்டுள்ளார். அதோடு உள்ளூர் நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கும் நிலுவையில் உள்ளது. ஹமாஸை முற்றிலும் அழிப்பதாக வாக்குறுதி அளித்ததன் மூலம் தீவிர வலதுசாரிகளின் ஆதரவை தக்க வைத்துக் கொண்டு அதிகாரத்தில் நீடிக்க அவர் முயன்று வருகிறார். காசாவிலிருந்து படைகளை திரும்ப பெறுவதில் சிறிது நெகிழ்வாக இருந்தாலும் கூட அது வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள தேர்தலில் அவரது வலதுசாரி கூட்டணிக்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பிப்ரவரி 28 திரு ட்ரம்பாலும் இஸ்ரேலாலும் ஈரான் மீது தொடங்கப்பட்ட போர் ஒரு பேரழிவாக மாறியுள்ளதுடன் பல நாடுகளை பாதிக்கும் எரிபொருள் நெருக்கடியையும் தூண்டியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி இயங்காத நிலையில் அமெரிக்காவில் பெட்ரோல், உரங்கள் ஆகியவற்றின் விலைகள் உயர்ந்து வருவது அந்நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்க தொடங்கியுள்ளது. இதனால் மேற்காசியாவில் தனது பெயரை காப்பாற்றிக் கொள்ளும் வகையிலான ஒரு அமைதி தீர்வை திரு ட்ரம்ப் தேடத் தொடங்கியுள்ளார். அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் இஸ்ரேல் மீதான அனுதாபம் குறைந்து வருவதன் காரணமாக அமைதி வாரியம் இந்த 15 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளது. சுதந்திர வர்த்தக மண்டலம், தனியார் மயமாக்கப்பட்ட உள்கட்டமைப்பு ஆகியவற்றோடு பாலஸ்தீனத்திற்கு எவ்வித பிரதிநிதித்துவமும் இல்லாமல் புதிய காசா என்ற கேலிக்கூத்தான ஒரு பார்வையை வாரியம் முன்வைத்துள்ளது. பேரழிவு மிகுந்த போருக்கு பிறகு இது வெளிப்படையாக லாபம் தேடும் ஒரு முயற்சியைப் போல தோன்றினாலும் 15 அம்ச திட்டத்தை காசாவில் துன்பப்படும் மக்கள் உண்மையிலேயே வரவேற்பார்கள். வேறு துருப்புச்சீட்டுகள் இல்லாத நிலையில் ஹமாஸை பொறுத்தவரை ஆயுதங்களை களைவது தவிர்க்க முடியாதது. ஆனால் அது இஸ்ரேலிய படைகளின் விலகலோடு செய்யப்பட வேண்டும். அமெரிக்க அரசு பல தசாப்தங்களாக இஸ்ரேலின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்நாட்டிற்கு ஆயுதம் வழங்குவது, அதனை பாதுகாப்பது என்ற ஆபத்தான சுயநலம் மிகுந்த ஒப்பந்தத்தை தொடர வேண்டுமா, அல்லது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விநியோகிப்பதில் முக்கியமான நாடு என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மையிலேயே காசாவிலிருந்து படைகளை விலகச் செய்ய வற்புறுத்த வேண்டுமா என்பதை திரு ட்ரம்ப்பும் அவரது ஆலோசகர்களும் தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். காலம் இன்னும் கடந்துவிடவில்லை.